எல்லோருக்கும் வணக்கம். சேனல் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி எதை பற்றி நான் வீடியோன்னா, இன்றைக்கி புதுசாக கோழி வளர்க்குறவங்களோட இது நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, அதாவது எப்படி கோழி வாங்கணும், எந்த கோழி வாங்கணும் அப்படிங்கிற பற்றி வீடியோ. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது சிறுவிடை பெருவிடை கடகநாத்தா அதெல்லாம் நான் சொல்ல வரல. அதாவது எந்த தரத்தில், அதாவது சின்ன கோழி குஞ்சாவா அல்லது ஒரு விடையாவா இல்லை பெரிய கோழியாவா இல்லை ஒரு நாள் குஞ்சாவா எப்படி வளர்த்தா வந்து புதுசாக, அதாவது எதை பற்றி, அதாவது நம்ம ஆல்ரெடி வளர்த்துட்ருக்கவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. புதுசாக, அதாவது நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க இல்லையா, அதை மாதிரி உள்ளவங்க புதுசாக என்ன பண்ணலாம், எதை வளர்த்தா நமக்கு வந்து அதில் ட்ரைனிங் ஆகலாம், எதை பண்ணால் பெஸ்ட்டு அப்படிங்கிறக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இங்கே என்னென்னா, புதுசாக கோழி வளர்க்குறவங்களுக்கு ஒரு நாள் குஞ்சு செட் ஆகாது, ஒரு மாத குஞ்சு செட் ஆகாது. ஏன்னா ஒரு நாள் குஞ்சு வந்துலேருந்து 30 நாள் வரைக்கும் கண்டிப்பாக கோழி தீவனம் போட்டு வளர்த்துருப்பாங்க. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து வளர்த்துருப்பாங்க, சரியா? அதனால் நம்ம வந்து உடனே வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு வந்து எஃபெக்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு 30 நாள் குஞ்சு அவங்களால வளர்க்க முடியாது. அப்போ எந்த தரத்தில் வளர்க்கலான்னா, ஒரு 3 மாத கோழி குஞ்சு, அதாவது நான் சேவல் எது பொட்டை எது அந்த மாதிரி தெரிஞ்சு 2.5லேருந்து 3 மாத கோழி குஞ்சாக வளர்க்கலாம். வாங்கி விடும்போது எப்படின்னா, ஒரு 2, அதாவது கொஞ்சமாக வளர்க்குறவங்க வந்து 2 கோழி 2, அதாவது விடை தரப்பில் ஒரு 250 ரூபாயிலேருந்து 300 ரேட் சொல்லுவாங்க அந்த தரத்தில் இருந்தால். அந்த மாதிரி இருக்க கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்த்திங்கன்னா, 2 பொட்டை கோழி ஒரு சேவல் அந்த மாதிரி வாங்கி வளர்த்திங்கன்னா, நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு, அதாவது எப்படி வளருது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ப்ளூடிங் செட்டப் தெரியாதவங்க தயவுசெய்து ஒரு நாள் குஞ்சு 30 நாள் குஞ்சு இந்த மாதிரிலாம் வாங்கி வளர்த்துறாதீங்க. அது வந்து பண்ணை செட்டப்பில் எப்படினாலும் அது வந்து பண்ணை செட்டப் தான் அதுக்கு பேர். இயற்கை முறையில் வளர்க்குறதுனா ஒரு கோழியோட 10 குஞ்சு கூட்டிகிட்டு அலையும் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம்ல கிராமப்புறத்தில். அதுதான் உண்மையான வளர்ப்புங்கிறது. அது வந்து அப்படி வளர்த்தோம்னா அந்த குஞ்சுக வந்து உடனே வந்து ஏற்கனவே அப்படி வளர்ந்ததுனால நம்மக்கிட்ட செட் ஆகிக்கும். அந்த மாதிரி வளர்க்குறது கண்டிப்பாக இது வந்து பண்ணை முறை செட்டப் தான், ப்ளூடிங் செட்டப்புங்கிறதே. அதனால் அதை வாங்கி வளர்த்து நீங்கள் வந்து மறுபடியும் சிரமப்பட்டுறாதீங்க. சளி தொந்தரவு, அடுத்து வெள்ளை கழிச்சல், இது எல்லாமே உடனே அதுக்கு எஃபெக்ட் ஆயிரும். நம்ம கோழி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கோழி 2 கோழி வளர்க்குறவங்க கண்டிப்பாக தடுப்பு மருந்து போடணுமான்னா இல்லை, அது தேவையில்லை. மழையில் நனையாமல் பார்த்துக்கோங்க, சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அது போக நம்ம வந்து கொஞ்சம் சத்துள்ள ஆகாரம் கொடுக்கலாம். ஒரு 10 கோழி வரைக்கும் வளர்க்குறவங்க வந்து தடுப்பு மருந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, பண்ணாமையே ஓடிக்கிட்டுருக்கு. ஆனாலும் இருந்தாலும் கால்நடை ஆஸ்பத்திரி உதவியோட ஒரு சில மருந்துகளை வாங்கி வச்சுக்கோங்க செலவு இல்லாமல். அதை வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒருக்கா, முடிஞ்சதுன்னா 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்கா கூட தீவனத்தில் பட்னியாக போட்டு கோழியை தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணியிலலாம் வச்சா குடிக்காது, வேஸ்ட் ஆயிரும். நல்லா எந்த தீவனம் விரும்பி சாப்பிடுதோ அந்த தீவனத்தில் கலக்கி பட்னியாக இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சாப்பிட்றோம். நல்லபடியாக கோழி வளங்க. எப்படியாவது, அதாவது தனக்குள்ள தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்றதுக்கு கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி.